ஒரு ப்ரோ கமெண்ட்ல கேட்டிருந்தாரு, பாண்டியில் எந்த டெலிவரி ஆப் ப்ரோ பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டெலிவரி பார்ட்னர் ஒர்க் பண்ணுறதுக்கோசம் கேட்டிருந்தாரு. எனக்கு எந்த டெலிவரி ஆப் பெஸ்ட்டு அப்படின்றதே தெரியாது. ஆனால் எல்லா டெலிவரி ஆப்லேயும் ஒரு ஆர்டருக்கு எவ்வளோ தராங்க, இன்சென்டிவ் எவ்வளோ அப்படின்றது தெரியும். நான் இதெல்லாம் சொல்கிறேன், உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க. ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னாக்கா பேசிக் பே சொல்லிட்டு 20 ரூபா தருவாங்க. 4 கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் எங்கே போனாலும் 20 ரூபா தான். 6 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபான்றதை கனெக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து 7லேருந்து 8 கிலோமீட்டர் வரைக்கும் 10 ரூபா ஆட் ஆகும். 8லேருந்து 15 கிலோமீட்டர் வரைக்கும் 15 ரூபா ஆட் ஆகும். மொத்தமாக ஒரு 150 ரூபா தருவாங்க லாஸ்ட் மைலுக்கு. ஃபர்ஸ்ட் மைல் வந்து நீங்கள் எத்தனை கிலோமீட்டர் போனாலும் 5 ரூபா தான் ஒரு கிலோமீட்டர் கணக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் மைலுக்கு 5 ரூபா தராங்களா அப்படின்றது தெரியல. சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே தராங்க. அப்புறம் வந்து இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி இன்சென்டிவ் தான். ஒரு நாளைக்கு ஒரு 28 ஆர்டர் பார்த்தீங்கன்னாக்கா 250 ரூபாய் என்னமோ இன்சென்டிவ் வருது. ஒரு சில டைமில் 700 ரூபாய் 800 ரூபான்றது தராங்க. சிட்டியில் வந்து ரைடர்ஸ் அதிகமாக இல்லை அப்படின்ற டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி தருவாங்க. ஃபெஸ்டிவல் டைமில் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோமீட்டருக்கு 7 ரூபாயில இருந்து 10 ரூபா வரைக்கும் தராங்கன்னு நினைக்கிறேன். பீக் டைமில் பார்த்தீங்கன்னாக்கா 10 ரூபா தருவாங்க. மற்ற டைமில் 7 ரூபா 8 ரூபா அந்த மாதிரி தருவாங்க. இப்போ ஜொமேட்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து கிக்ஸ் சொல்லுவாங்க. அது வந்து ஸ்லாட், இப்போ ஸ்விக்கியில் ஸ்லாட் புக் பண்ணுற மாதிரி அதில் கிக்ஸ்னு இருக்கும். அந்த கிக்ஸ் புக் பண்ணி அந்த கிக்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இன்சென்டிவ் வந்து அதில் இருக்கும். ஆனால் அது வந்து ஒரு நாளைக்கு மாறும்னு நினைக்கிறேன். நான் பார்க்கும்போது இன்சென்டிவ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அதில். இப்போ நான் வந்து ரொம்ப நாளாக ஓட்டலன்றதுனால எனக்கு வந்து 10 கிக்ஸ் முடிக்கணும், 25 ஆர்டர் பார்க்கணும். அதுக்கு வந்து 801 ரூபாய் இன்சென்டிவ் இருக்கிற மாதிரி எனக்கு போட்டிருக்காங்க. மற்றவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்கள் பாண்டியில் ஜொமேட்டோ ஓட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இன்சென்டிவ். ஆனால் ஜொமேட்டோ வந்து பாண்டியில் ஆர்டர் ஃப்ளோ கம்மியாக தான் இருக்கும். அப்புறம் ஜெப்டோ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கிலோமீட்டருக்கு 14 ரூபாய் தராங்க. நான் ஜெப்டோ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 3 நாள் வேலை செஞ்சுருந்தேன். அந்த 3 நாளில் டெய்லியும் 50 ஆர்டர் 53 ஆர்டர் அந்த மாதிரி பார்த்துருந்தேன். அவ்வளோ பார்த்துருந்தாலும் 1500 ரூபா 1700 ரூபா தான் ஏர்ன் பண்ண முடிஞ்சுது. அது எப்படின்னாக்கா ஸ்டோர்லேருந்து கஸ்டமர் லொக்கேஷன் போகிறதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 9 ரூபாயும், ரிட்டர்ன் ஸ்டோர் வர்றதுக்கு ஒரு கிலோமீட்டருக்கு 5 ரூபாயும் தராங்க. அப்போ மொத்தமாக 14 ரூபா கணக்கு. இப்போ நீங்கள் 1 கிலோமீட்டர் போனீங்கன்னாக்கா 14 ரூபா தான் தருவாங்க. அந்த மாதிரி தான் கணக்கு. அதில் எப்படி இன்சென்டிவ்னா எனக்கு காட்டுறத சொல்கிறேன். அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இன்சென்டிவ் வரும். 1144 ரூபா நீங்கள் ஏர்ன் பண்ணிங்கனாக்கா 348 ரூபாய் இன்சென்டிவ் வருது. மார்னிங்லேயும் இன்சென்டிவ் இருக்கும், ஈவினிங்லேயும் இன்சென்டிவ் தனித்தனியாக இன்சென்டிவ் இருக்கும். ஏன் 50 ஆர்டர் பார்த்தாலும் அமௌண்ட் கம்மியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்து மோஸ்ட்லி 2 கிலோமீட்டர் இல்லை 1 கிலோமீட்டர் ஆர்டர் தான் வருது. இப்போ 4 கிலோமீட்டர் ஆர்டர் அடித்தா கூட அவங்க ஒரு ஷார்ட் ரூட்டை காட்டுறாங்க. இப்போ ஸ்விக்கிலலாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கூகுள் மேப் காட்டுற ரூட்டு தான் அதுலேயும் காட்டுவாங்க. ஆனால் ஜெப்டோவில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து நாம் போகிற ஷார்ட் ரூட்டை கண்டுபிடிச்சி அந்த ரூட்டே அவங்க காட்டுறாங்க. அதனால் அவங்க எவ்வளோ அந்த டிஸ்டன்ஸை குறைக்க முடியுமோ அவங்களே மேப்பில் பார்த்து குறைச்சி அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து அந்த ஆர்டருக்கான பேமெண்ட்டை அவங்க தராங்க. அதனால வந்து நீங்கள் 50 ஆர்டர் பார்த்தாலும் 1500 ரூபா 1700 ரூபா தான் ஜெப்டோவில் பார்க்க முடியுது. அப்புறம் பிளிங்கிட் பார்த்தீங்கன்னாக்கா சேம் இந்த ஜெப்டோ மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் இன்சென்டிவ்லாம் எனக்கு காட்டுற இன்சென்டிவ் பார்த்தினாக்கா 1488 ரூபா பார்த்தா 970 ரூபா இன்சென்டிவ் காட்டுறது. மற்றவங்களுக்கு எப்படி காட்டுதுன்னு தெரியல. நீங்கள் பிளிங்கிட்லாம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லை ஜெப்டோவில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா தப்பாக எதனா சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் ஷேடோ ஃபாக்ஸ்னு ஒரு ஃபுட் டெலிவரி ஒர்க் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு மைலுக்கு வந்து 3 கிலோமீட்டருக்கு மேலே நீங்கள் போனால் தான் 1 கிலோமீட்டருக்கு 4 ரூபான்றதை கணக்கு பண்ணுவாங்க. செகண்ட் மைலுக்கு வந்து 1 கிலோமீட்டருக்கு 7 ரூபான்றதை கணக்கு பண்ணி தருவாங்க. அதில் வந்து எந்த வித இன்சென்டிவும் கிடையாது. அப்புறம் வந்து அதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா நீங்கள் எத்தனை ஆர்டர் வேணால் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். நீங்களே ஆர்டரை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த ஆப்பில் பேசிக் பேன்றது வந்து 19 ரூபா வச்சுருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஈவினிங்கில் 7 மணிக்கு மேலே 24 ரூபா பேஸ் பேன்றதை வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். நான் பாண்டிச்சேரியில் இருக்கிற எல்லா முக்கியமான டெலிவரி பார்ட்னர் ஆப் பற்றி எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொஞ்சம் சொல்லியிருக்கேன். இதில் எதுவும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை சூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ.